முருகன் வேலின் தெய்வீக வரலாறு. முழு கதை பரமசிவன் அருளால் உருவான தெய்வங்களில் மிகவும் வீரமும் அறிவும் கொண்ட தெய்வமாக கருதப்படுபவர் முருகன். தமிழர்களின் இதயத்தில் ஆழமாக வாழும் இந்த தெய்வம் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். கந்தன், ஸ்கந்தன், சுப்பிரமணியன், கார்த்திகேயன் என்று பல பெயர்களில் அவர் பக்தர்களால் போற்றப்படுகிறார். ஆனால் முருகன் பற்றிய கதைகளில் மிகவும் முக்கியமானது அவர் கையில் இருக்கும் வேல் பற்றிய வரலாறு. அந்த வேல் சாதாரண ஆயுதம் அல்ல, அது தெய்வீக சக்தியின் அடையாளம். தீமையை அழித்து நல்லதை காக்கும் சக்தியின் சின்னமாக அது கருதப்படுகிறது. பண்டைய காலங்களில் உலகில் அசுரர்கள் மிகவும் வலிமையாக இருந்த காலம் அது. அப்போது அசுரர்களில் மிகவும் கொடியவனாக இருந்தவன் சுரபத்மன். அவன் மிகவும் கடுமையான தவம் செய்து சிவவிடமிருந்து பெரிய வரங்களை பெற்றான். அந்த வரங்களின் சக்தியால் அவன் மிகவும் வலிமையானவனானான். அந்த சக்தியை நல்ல வழியில் பயன்படுத்தாமல் அவன் தேவர்களையும் மனிதர்களையும் மிகவும் துன்புறுத்த ஆரம்பித்தான். அவன் ஆட்சியில் உலகம் முழுவதும் பயமும் அநியாயமும் அதிகரித்தது. தேவர்கள் கூட அவனை எதிர்க்க முடியாத நிலை வந்தது. இவ்வளவு துன்பத்தை அனுபவித்த தேவர்கள் அனைவரும் சேர்ந்து சிவ மற்றும் பார்வதியை நாடினர். இந்த உலகத்தை காப்பாற்ற ஒரே ஒருவர் மட்டுமே முடியும், அவர் உங்கள் மகன்தான் என்று அவர்கள் வேண்டினர். அப்பொழுது பார்வதி தனது தெய்வீக சக்தியால் ஒரு அதிசயமான ஆயுதத்தை உருவாக்க முடிவு செய்தார். அந்த ஆயுதம்தான் வேல். அந்த வேல் சாதாரண இரும்பால் செய்யப்பட்டதல்ல, அது பராசக்தியின் தெய்வீக சக்தியால் உருவானது. அதில் தாயின் கருணையும் வீரமும் அறிவும் அனைத்தும் ஒன்றாக கலந்து இருந்தன. அந்த வேலை தனது மகனான முருகனுக்கு கொடுத்து, இந்த வேல் உன்னை காக்கும், இந்த வேல் தீமையை அழிக்கும், இந்த வேல் உண்மையை காப்பாற்றும் என்று ஆசீர்வதித்தார். அந்த வேல் கையில் வந்தவுடன் முருகன் உலகத்தை காப்பாற்ற போருக்கு தயாரானார். அவர் தனது மயில் வாகனத்தில் ஏறி அசுரர்களின் உலகை நோக்கி சென்றார். அங்கு சுரபத்மன் மற்றும் அவரது சகோதரர்கள் பல ஆயிரம் அசுர படைகளுடன் காத்திருந்தனர். அந்த போர் மிகவும் கொடியதாக இருந்தது. பல நாட்கள் நீண்ட அந்த போரில் முருகன் தனது தெய்வீக வேலின் சக்தியால் அசுரர்களை ஒன்றன் பின் ஒன்றாக தோற்கடித்தார். போரின் இறுதியில் சூரபத்மன் மிகவும் பெரிய மந்திர சக்தியால் ஒரு மாபெரும் மரமாக மாறி மறைந்தான். ஆனால் முருகன் தனது வேலை அதற்கு மேல் வீசினார். அந்த வேல் அந்த மரத்தை இரண்டாக பிளந்தது. அந்த இரு பகுதிகளில் ஒன்று மயிலாக மாறியது, மற்றொன்று சேவலாக மாறியது. அப்போது முருகன் தனது கருணையால் அந்த மயிலை தனது வாகனமாகவும் அந்த சேவலை தனது கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு உலகம் முழுவதும் அமைதி நிலவ ஆரம்பித்தது. தேவர்கள் அனைவரும் முருகனை புகழ்ந்து பாடினர். இதனால் தான் இன்று வரை முருகனின் வேல் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. அது வெறும் ஆயுதம் அல்ல, அது அறிவின் அடையாளம், தைரியத்தின் அடையாளம், தீமையை அழிக்கும் சக்தியின் அடையாளம் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள பல முருகன் கோவில்களில் பக்தர்கள் வேல் வேல் முருகன் என்று முழங்கி அவரை வழிபடுகின்றனர். குறிப்பாக பழனி முருகன் கோவில், திருச்செந்தூர் முருகன் கோவில், சுவாமிமலை முருகன் கோவில் போன்ற இடங்களில் இந்த கதையை நினைவு கூர்ந்து பக்தர்கள் வழிபாடு செய்கிறார்கள். அதனால்தான் பக்தர்கள் எப்போது பிரச்சனையில் இருந்தாலும் வேல்வேல் முருகன் என்று அழைத்தால் முருகன் அவர்களை காப்பாற்றுவார் என்று நம்பப்படுகிறது.